பரம தகப்பனாக இருக்கிற இயேசுவை விட்டு நீங்கள் விலகி போயிருக்கலாம். கொஞ்ச நாள் நல்லா வைராக்கியம் வந்திருப்பீங்க, கொஞ்சம் வருஷம் நல்லா வைராக்கியமாக ஜெபம் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் வருஷம் கர்த்தரோடு நல்லா நேரத்தை செலவு பண்ணியிருப்பீங்க, பைபிள் வாசிச்சிருப்பீங்க, பார்க்குற இடத்துலலாம் ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் எல்லாம் சொல்லியிருப்பீங்க, எல்லாமே ஓகே கரெக்ட். ஆனால் ஒரு பாடு வரும்போது ஆண்டவர் விட்டு விலகி இருக்கலாம், ஒரு உபத்திரவம் வரும்போது ஆண்டவர் விட்டு பின்மாற்றம் ஆயிருக்கலாம், அல்லது ஒரு இழப்பு வரும்போது கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். முன்னாடி நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, நல்லா அந்நிய பாஷையில் ஜெபிப்பீங்க, பாடல் பாடி கர்த்தரை துதிப்பீங்க, அதிகாலையில் எழுந்து எல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் எப்படி இருக்கீங்க? ஜெபிக்க முடியுதா? நன்றாய் துதிக்க முடிகிறதா? அந்நிய பாஷையில் பேசி கர்த்தர் பக்தி விருத்தியில் வளர முடியுதா? சுவிசேஷம் அறிவிக்க முடியுதா? பரிசுத்தாவில் நிறைந்து தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்களா? நன்றாய் ஜெபிக்கிறீர்களா? உங்களோட ஆலயத்துக்கு சரி